மூட் ஆஃப் த நேஷன் இந்தியா டுடே நிறுவனம் இணைந்து நடத்தி வெளியிட்ட சர்வேக்கள். இந்தியா முழுக்க இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் நடந்தா பாஜக மட்டுமே தனித்து பெரும்பான்மை அடையும், இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய சரிவு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதை தாண்டி இதுல முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விவரத்தை திட்டமிட்டு மறைத்திருக்கிறார்களா, இல்ல இந்த ஒட்டுமொத்த சர்வேயே டூப்ளிகேட் இல்ல டுபாக்கூர் சர்வேயா அப்படிங்கிற கேள்வி எழுதுது. மொத்தமே 140 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்த இந்திய நாட்டுல வெறும் 1.25 லட்சம் மக்கள் கிட்ட கருத்துக்களை கேட்டு எப்படி இப்படிப்பட்ட ஒரு சர்வே வெளியிட முடியும்? குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து முன்வச்சுக்கிட்டு வரக்கூடிய ஓட்சோரி விவகாரத்தை குறித்து நடத்தப்பட்ட சர்வேல தான் இது ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்கிறது. 54% மேலாக மக்கள் இந்த 1.25 லட்சம் பேர்லயே சொல்லியிருக்கிறாங்க ஓட்சோரியில உண்மையாகவே பிரச்சனைகள் இருக்குது. அது மட்டும் இல்ல, வெளியில அரசியல் ரீதியாக ஒரு சர்வே மாதிரியும் உள்ளுக்குள்ள டேட்டா ரீதியாக ஒரு மாதிரியும் தகவல் இதுல வெளிக்காட்டுது. இதுல முழுக்க இது வடிகட்டுன ஒரு பொய் அப்படிங்கிற மாதிரியான தகவல் இதுல வெளிவருது. ஸோ இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. இந்தியா டுடே சி ஓட்டர் நிறுவனம் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா மூட் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சர்வே நடத்துவாங்க. தேர்தலுக்கு முன்பும், இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடக்குதுன்னா அதற்கு முன்பு ஒரு சர்வே நடக்கும். சட்டமன்ற தேர்தல்கள் நடக்க போகுதுன்னா அதை ஒட்டி ஒரு சர்வே நடத்துவாங்க. அப்புறம் பீரியாடிக்கலா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மூட் ஆஃப் த நேஷன், இப்போ தேசம் என்ன மூடுல இருக்கு, மக்கள் என்ன மாதிரியான மனநிலையில இருக்காங்க, அப்படிப்பட்ட சில சர்வேக்களை நடத்தி பல்வேறு தகவல்களை வெளியிடுவாங்க. இந்த ஒட்டுமொத்த சர்வே அப்படிங்கிற கலாச்சாரமே பாத்தீங்கன்னா 2014க்கு பின்பு எப்படி பயாஸ்டா நரேந்திர மோடி, பாஜக, RSS இவர்களை சுற்றியே இந்த சர்வேக்கெல்லாம் சுழன்று கொண்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக சர்வேக்களை வச்சு எந்த அளவுக்கு அரசியல் பண்ணாங்க, அதன் மூலமாக பங்கு சந்தையில எவ்வளவு பெரிய லாபம் ஈட்டுவதற்காக ஒரு பெரிய ஸ்கேமே நடந்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்த ஸ்கேமை விசாரிக்கிறது கவர்மெண்ட் தான். ஆனா அந்த கவர்மெண்டே அதற்கு பின்னணியில் இருக்கிறதுனால அதனுடைய உண்மை தன்மைகள்லாம் இன்னும் வெளியே வராம இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த சர்வேல NDA தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக இன்றைக்கு வலுவாக இருக்கிறது, இந்தியா கூட்டணி கவலைக்குரிய இடத்துல இருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. இந்த சி ஓட்டர் இந்தியா டுடே நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புகள்லயே இந்த சர்வேலயே பாத்தீங்கன்னா பல்வேறு தகவல்கள் முன்னுக்கு பின் முரணானதாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 100% அப்படின்னா அதுல 30%, 20%, இன்னொரு 35%, அங்கிட்டு ஒரு 25% அப்படின்னு பிரிச்சா அது 100%க்குள்ள அடங்கும். இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தரவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு 37 இருக்கு, 67 இருக்கு, அங்கிட்டு ஒரு 17 இருக்குன்னா 100% தாண்டி போறத பாக்குறோம். எப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய கருப்பு கணிப்புகளும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே இந்தியாவில் 534 தொகுதிகள் தான் இருக்கு அப்படின்னா 534 தொகுதிகள் தான் இருக்குன்னா 600 தொகுதிகள் 650 தொகுதிகளுக்கெல்லாம் இவங்க கருத்து கணிப்புகள் வெளியிட்டு இருந்ததை பார்த்து நாடே சிரிச்சதை நம்ம பார்த்திருக்கிறோம். அவ்வளவு அவசரமாக, அவ்வளவு பாஜகவுக்கு சாதகமாக தேர்தல் நடந்ததற்கு பின்பு கருத்து கணிப்புகளை விட்டு அதன் மூலமா பங்குச்சந்தையிலுடைய வியாபாரத்தை அதிகரிச்சு அதன் மூலமா ஒரு பெரிய குரூப்பே லாபம் அடைந்தாங்க. அதை வச்சு ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டை எழுப்பினார் அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இந்த சி ஓட்டர் இந்தியா டுடே கருத்து கணிப்பு சர்வேனுடைய முக்கியமாக நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஓட்சோரி, அன்எம்ப்ளாய்மெண்ட், பிரைஸ் ரைஸ், மக்கள் மத்தியில எது அதிகமான ஒரு பிரச்சனையாக இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு இதை வச்சு அலசி ஆராய்ந்து பார்த்தாலே இந்த அரசாங்கத்தின் மீது, மோடி அரசின் மீது மிகப்பெரிய அளவுல மக்கள் அதிருப்தியில இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஆனா மக்கள் அதிருப்தியிலே இல்ல. 50% மேல மோடியினுடைய லீடர்ஷிப்புக்கு கிரெடிட் கொடுக்குறாங்க. மோடியை திரும்பவும் பிரதமராக கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. திரும்பவும் NDA ஆட்சிக்கு வரணும், பாஜக தான் ஆட்சிக்கு வரணும்னு மக்கள் சொல்றாங்கன்னு ஒட்டுமொத்தமாக வெளியே ஒரு இதை கரிய பூசின மாதிரி உள்ளுக்குள்ள என்ன வேணா இருந்துட்டு போட்டும் மேல இருக்க லேபிளை மட்டும் மாத்திருவோம் அப்படிங்கிற மாதிரி மாத்திருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்தியாவில் இப்ப ஃபேர் எலெக்ஷன் நடக்குதா அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு ஒட்டுமொத்த சர்வேவே எடுத்தது பாத்தீங்கன்னா 1,25,000 சாம்பிள் தான் எடுத்திருக்கிறாங்க. இந்த 1,25,000 ஆட்டோமேட்டட் டெலிபோனிக் இன்டர்வியூவும் பண்ணி, கம்ப்யூட்டரைஸ்டு உதவியினுடைய டெலிபோனிக் இன்டர்வியூவும் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. சிலது நேரில் போய் எடுத்திருக்கிறாங்க. இதுல எத்தனை சாம்பிள்ஸ் நகர்ப்புறங்கள் எடுத்தாங்க, எத்தனை சாம்பிள்ஸ் கிராமப்புறங்கள்ல எடுத்தாங்க, பெண்கள் எத்தனை, ஆண்கள் எத்தனை அப்படிங்கிற முழு விவரங்களும் இவர்கள் வெளியிடல.
இந்த ஒருவேளை அப்படி உண்மையான தகவல்கள் வந்து அது அரசுக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் இருந்தாலும் அதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி மாத்துறதுல இவர்கள் கில்லாடிகள் அப்படிங்கிறது பல சந்தேகங்கள் இன்னும் உள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறத பாக்குறோம். இந்த ஃபேர் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல 57% ஃபேர் எலெக்ஷனா தான் நடக்குது அப்படின்னு சொன்னதாக இவர்கள் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இல்ல 37% மக்கள் அப்படி நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதே இது இந்த டேட்டாவிலேயே கீழே பாத்தீங்கன்னா அதுல மீதி இருக்கக்கூடிய சதவீதவங்க அதுக்கு கருத்து சொல்லல, நடக்குது சரியாதான் நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக சொல்றாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா ஓட் சோரி கிளைம்ஸ் வந்து சரியா, ராகுல் காந்தி ஓட் சோரி அப்படிங்கிற ஒரு கிளைம் வைக்கிறார். அது வந்து சரியா அப்படின்னு பார்த்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அதே தகவல்ல சொல்றாங்க, ஆமா அது உண்மையிலே கருத்தில் கொள்ளக்கூடிய விஷயம், அது ரொம்ப கவனத்துக்குரிய விஷயம், அது ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயம் சொல்லிட்டு 40% பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்து இன்னொரு கேள்வி, அதே கேள்வியில இன்னொரு சில மக்கள் சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஒரு சில எக்ஸ்டென்ட் பார்க்குறப்ப அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உற்று நோக்குறப்ப ஆமா அதுல பிரச்சனை இருக்கு, அதை கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணும், ராகுல் காந்தி சொல்றது உண்மை அப்படின்னு 14% பேர் சொல்றாங்க. ஏற்கனவே 40% பேர், அதுக்கப்புறம் ஒரு 14% பேர், ரெண்டையும் கூட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட 54% பேர் வராங்க. இந்த ஓட்சோரி கிளைம்ஸ் சரி, ஆமா சரி, அதுல வந்து பிரச்சனை இருக்குன்னு 54% பேர் சொன்னாங்கன்னா ஃபேர் எலெக்ஷன் நடக்குதுன்னு எப்படி 57% பேர் சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது. இந்த ஒரு தகவல், இது மாதிரி இன்னும் பல்வேறு குளறுபடிகள் உள்ள போய் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா மேபி இதுக்கு நம்ம இதை சொன்னோம் அப்படின்னா இதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு சப்ஸ்டிடியூட் பண்ற மாதிரி சில தகவல்கள் எடுத்துட்டு இல்ல இது இப்படி இல்லை, இது இப்படிதான் பார்க்கணும், இல்ல அது அப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு எடுத்துட்டு வருவாங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுல 40% பேர் மேட்டர்ஸ், எஸ் அங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. 14% ஓரளவுக்கு ஆமா அதுல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே இது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அதுல இருக்கு இல்ல எங்களுக்கு அதை பத்தி கவலைலாம் இல்லைன்னு 37% பேர் சொல்றதாக சொல்றாங்க. இதுதான் இதுல இருக்கக்கூடிய முரணாக தெரிகிறது. ஆனா ஃபேர் எலெக்ஷன்ஸா அப்படின்னு பாத்தீங்கன்னா 57% பேர் எப்படி ஃபேர் எலெக்ஷன்ஸ் சொன்னாங்க அப்படிங்கிற கேள்வி வரும். ஏன்னா மக்களுக்கிட்ட நம்ம என்ன மாதிரி பதில வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு கூட நம்ம ஒரு கேள்வியை கேட்டா அந்த பதில சொல்லிட்டாங்க அப்படின்னா ஓகே இது எல்லாமே மோடிக்கு சாதகமாக இருக்கு, பிஜேபிக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு போயிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, கடந்த 12 ஆண்டுகளாக ஒன்றியத்திலையும் சரி பல மாநிலங்களையும் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா எல்லா மக்களும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டிக்கு பின்னாடி பாஜக செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் சரியா தவறா, ஸ்பெசிஃபிக்கா டீட்டெயில்டா சில கேள்விகள் கேட்டீங்கன்னா அந்த கேள்விகளுக்கு பிஜேபி எதிர்பார்க்காத விரும்பாத பதில்கள் தான் மக்கள்கிட்ட இருந்து வரும். ஆனா இவர்கள் எப்படி கேள்விகள் கேட்டாங்க, என்ன மாதிரியான கேள்விகளை முன்வைச்சாங்க அப்படிங்கிறது அவங்க வெளியிட்டாதான் நமக்கு தெரியும் இது உண்மையான சர்வேயா இல்லையா அப்படின்னு தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் ப்ராசஸ் பொலிட்டிக்கல் பயாஸ்டா இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு எஸ் அப்படின்னு 50% பேரும், நோ அப்படின்னு 38% பேரும் சொல்லியிருக்காங்க. அப்ப மீதி இருக்கக்கூடிய சதவீதம் எங்க? 50, 38, 88 வருது. மீதி 12% யாரு அப்படிங்கிறத அவங்க வெளியிடல அப்படிங்கிறத இதுல ஒரு அதிர்ச்சிக்குரிய சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 44% இந்த சர்வேல 44% பேர் வந்து சொல்றாங்க பிரைஸ் ரைஸ் வந்து ஒரு முக்கியமான இஷ்யூ, அதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசு தவறிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. பிரைஸ் ரைஸ் வந்து 44% பேர் சொல்றாங்க. அன்எம்ப்ளாய்டு வந்து 32% மக்கள் வந்து இந்த 1.25 லட்சம் பேர்ல 32% பேர் அன்எம்ப்ளாய்டு இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பிரைஸ் ரைஸ்ல இருந்து டெரரிசம்ல இருந்து 9% வரைக்கும் இருக்கு. ஆனா இந்த கவர்மெண்ட் வந்து கரெக்டா நடத்திக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு 50% பேருக்கு மேல ஆமா இந்த கவர்மெண்ட் சூப்பரா நடத்துறாங்க, எல்லாத்தையும் பக்காவா வச்சிருக்கிறாங்க, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கு, எக்கனாமி வந்து இவங்கள மாதிரி வேற யாருமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பதிலும் அதுக்குள்ள கொண்டு வராங்க. ஆனா அது எப்படிதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி 16% பேர், ராம் மந்திர் வந்து 12% பேர். இதே ராம் மந்திர் அந்த அயோத்தியில இருக்கிறவங்க பிஜேபிக்கு பெரிய அளவுக்கு ஓட்டு போடல. அது மட்டும் இல்லாம இந்த ராம் மந்திரை குறித்து யாருக்கிட்ட போய் சர்வே கேட்டீங்க? நகர்பகுதியில் இருக்கக்கூடிய பணக்கார மக்கள் கிட்ட ராம் மந்திரை பத்தி கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க ஆமா கரெக்ட் அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. இதே இது சாதாரண ஏழை எளிய மக்கள்கிட்ட போய் ராம் மந்திர்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? ஏன் அயோத்தியில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில ராம் மந்திர்னால அவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத இவங்க சர்வேக்குள்ள கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது பெரிய விஷயம். இதே இது டெவலப்மெண்ட்டுக்கு இந்த மக்களுக்கு 9% பேர் தான் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த அரசு வந்து சரியா செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டெவலப்மெண்ட் குறித்து என்ன மாதிரியான கேள்விகள் இவங்க கேட்டாங்க,
அப்படிங்கிறதெல்லாம் பல்வேறு கேள்விகள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக என்டிஏ பாஜக வந்து சிறப்பாக செயல்படுகிறது அப்படிங்கிற மாதிரி இவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்டிஏ வந்து 352 இடங்களை வெற்றி பெறும் இன்னைக்கு தேர்தல் வச்சா. பிஜேபி வந்து 287 தனிச்சு வெற்றி பெறும். இந்தியா கூட்டணி 182 இடங்களை வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்த சர்வே பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் நடந்துச்சுன்னா எல்லாமே பிஜேபிக்கு ஆதரவாக தான் இருக்குது, மோடிக்கு ஆதரவாக தான் இருக்குது. இந்தியா முழுக்க பிஜேபிக்கு எதிராகவோ மோடிக்கு எதிராகவோ எந்த மனநிலையும் பெரிய அளவுக்கு இல்லை, எல்லாமே கட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இந்த சர்வே வந்து சொல்றதை பார்க்க முடியுது. இது வந்து என்ன காரணத்துக்காக இந்த சர்வே எடுத்து கொடுத்தாங்க? ஏன்னா கடந்த ஒரு 3-4 வாரங்களாக பங்குச்சந்தையில என்ன மாதிரியான நிலவரங்கள் நிலவிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து பங்குச்சந்தை சரிந்து கொண்டு வருகிறது, தங்கத்தின் விலை ஏறிக்கிட்டு இருக்குது, அதானி அம்பானி போன்ற நிறுவனங்களுடைய பங்குகள் வந்து அதல பாதாளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எல்லாருமே இந்த பங்குகளை வித்துட்டு வெளியேற தொடங்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரி கட்டுவதற்காக இப்படிப்பட்ட சர்வே கொண்டு வந்ததா, இல்லை இந்த எலெக்ஷனை மனசுல வச்சுட்டு இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்களா அப்படின்னு பல கேள்விகள் இதை சுற்றி இருக்குது. ஸோ அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு ஏதாவது பதில் தெரியுது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.